பார்த்த ஆடியோ நோட்ஸில் வந்து லைக் அதை பேஸ் பண்ணி ட்ரேட் யூனியன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக வரலாம். ஹிஸ்ட்ரி அண்ட் எவல்யூஷன் ஆர் ஹவு ட்ரேட் யூனியன்ஸ் ஆக்டர்ஸ் எப்படி வந்து ஒரு உதவியாக இருக்குது அப்படின்னு வரலாம். லைக் இல்லைன்னா இன் ஜென்ரலில் வந்து கலெக்டிவாக கூட கேட்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரேட் யூனியனுக்குள்ளேயே வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட் பி ஒன்று இருக்குது. அது வந்து கலெக்டிவ் பார்கெனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர். கலெக்டிவ் பார்கெனிங் ரிலேட்டட் ஒரு வீடியோ நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஒரு கேஸ் மட்டும் அதில் பார்த்துடலாம், இம்பார்ட்டன்ட் கேஸ். லைக் ஒரு கவர்மெண்ட் இது ப்ராப்பர்ட்டி ராஜ்பவன், இந்த கவர்னர் இருக்கிற இடம். அங்கே ஒர்க் பண்ணுற கார்டனர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரேட் யூனியன் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுற மாதிரியும், அதை வந்து இந்த நம்ம ரெஜிஸ்ட்ரார் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்ட்ரார் வந்து அதை வந்து இது வேலிட் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ரெஃப்யூஸ் பண்ணுற மாதிரியும் போட்டிருக்கிறாங்க அதில் புக்கில். பேஜ் நம்பர் வந்து 33 ரெகுலர் புக்கில், நாட் இன் கொஸ்டின் பேங்க். இதில் என்ன அப்படின்னா வந்து அதில் வந்து ரூல் அப்படின்னு போட்டுட்டு அந்த இடத்துல வந்து செக்ஷன் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் அப்படின்னு போட்டுட்டு அதை வந்து ஜஸ்ட் அப்படியே அப்ரப்டாக விட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது. பட் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து செக்ஷன் 10 ஆஃப் த ட்ரேட் யூனியன் ஆக்ட் 1926 வந்து நம்ம வந்து இதில் அப்ளை பண்ணலாம். ஸோ செக்ஷன் 10 ஆஃப் த ட்ரேட் யூனியன் ஆக்ட் 1926 வந்து அது வந்து ரெஜிஸ்ட்ரார் வந்து என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத வந்து பேஜ் 14 இந்த விஎல்எஸ் இந்த விஜய்லா சீரீஸில் வந்து வருது. அது அவர் வந்து லைக் ஹி ஹாஸ் ஆல் அத்தாரிட்டி டு கேன்சல் ஆர் வித்ரா தி ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த மாதிரி வந்து செய்யக்கூடிய எல்லாமே வந்து அவருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி அது சொல்யூஷன் 10. ஸோ அதனால இவர் வந்து இது செய்யலாம். பட் ஏன் வந்து இந்த மக்கள் வந்து ட்ரேட் யூனியன் வந்து இது ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா, இவங்களோட ஒர்க்கர் கார்டனர்ஸ் ஒர்க்கருங்கிறதுனால அங்கே ஏற்கனவே ஒரு ட்ரேட் யூனியன் இருக்குது. அவங்கெல்லாம் வேறு மாதிரி ஒரு வேஜஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து டொமஸ்டிக் சர்வீசஸாக வந்து இவங்களை வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அந்த டொமஸ்டிக் சர்வீசஸ் இன் நேச்சராக இருக்கிறதுனால அந்த ரெஜிஸ்ட்ரார் வந்து இந்த ட்ரேட் யூனியனாக பண்ண முடியாது, அதனால வேலிட் இல்லை. கார்டனர்ஸ் ஆர் நாட் என்டைட்டில்ட் டு எனி ப்ரிவிலேஜஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் த ட்ரேட் யூனியன் ஆக்ட் 1926 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்தில் ஸோ இப்போ கார்டனர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய லேபர்ஸ் நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரி எதையும் கிளைம் பண்ண முடியாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இந்த பாண்டட் லேபர்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி, கேஷுவல் லேபர்ஸ் ஜென்ரல் சொல்கிறேன்னா, ஒருத்தர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணுறாரு, அந்த வீடு நமக்குரிய வீடு, நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த வீட்டை, அதுலேருந்து வந்து ஒரு செங்கல் ஒன்று விழுந்துருச்சு, அவர் செங்கலோ சம்திங் ஃபெல் ஆன் இஸ் ஹெட் அண்ட் ஹீ டைஸ். அந்த மாதிரி ஒரு டைத்தில் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு பெட்டிஷன் காம்பன்சேஷன் வாங்கணும் அப்படின்னா வேர் தே கேன் கோ ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் அ லேபர்ஸ். பிகாஸ் இஃப் இட்ஸ் எக்ஸாக்ட்லி இண்டஸ்ட்ரீஸ் பிக் ஃபேக்ட்ரிஸ் அப்படின்னா வி கேன் கோ டு தட் லேபர் கோட். இது மாதிரி ஒரு விஷயங்களில் வந்து தே கேன் கோ டைரக்டட் டு த டிஸ்ட்ரிக்ட் லேபர் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகலாம். அங்கே போயிட்டு இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். அவர் ஜட்ஜ் கிடையாது. எப்படி ட்ரிபியூனல்ஸில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் கேன் கிவ் மேக் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கோ அது மாதிரி இங்கேயுமே அவர் இருக்கிறார். அவர் வந்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவங்க போய் அங்கே அப்ரோச் பண்ணலாம் ரேதர் தேன் லைக் அதை ட்ரேட் யூனியன். இதில் இந்த கேஸில் ட்ரேட் யூனியன் ஃபார்ம் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இப்போ கலெக்டிவ் பார்கெனிங்கோட அந்த எக்ஸாம்பிள் கேஸாக அது இருந்தது. பாண்டட் லேபர்ஸ் எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னது வந்து ஒரு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங்காக. தேங்க்யூ.